இதோ இங்கே. தேன் குடிக்கும் பிள்ளையார் ரோட். கும்பகோணத்திலிருந்து வடமேற்கு திசையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்புரம்பியம் செல்லியம்மன் சமேத சாட்சி நாத சுவாமி திருக்கோவில். இங்கு பிரளயம் காத்த பிள்ளையாராக அருள் பாலிக்கிறார் தேன் குடிக்கும் பிள்ளையார். கடலிலிருந்து கிடைத்த கடல் பொருட்களான சங்கு, நத்தைக்கூடு, கிளிஞ்சல், கடல் நுரை ஆகியவற்றால் பிரதிஷ்டை செய்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இந்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்திக்கு முந்தைய நாள் மாலை 6:30 மணிக்கு தொடங்கப்படும் தேன் அபிஷேகம் விடிய விடிய நடைபெறும். இந்த சிறப்பு அபிஷேகத்திற்கு கிட்டத்தட்ட 100 கிலோ தேன் பயன்படுத்தப்படும். அபிஷேகம் செய்யப்படும் தேனானது விநாயகர் சிலையால் உறிஞ்சப்படுவதும் அபிஷேக வேளையில் விநாயகர் செம்பவள மேனியாய் காட்சி தருவதும் இன்றும் நிகழ்ந்து வருகிறது. தேன் ஒரு சொட்டு கூட திருமேனியை விட்டு கீழே வராது. அனைத்து தேனும் விநாயகர் திருமேனியால் உறிஞ்சப்படுவது அதிசயமாகும். இந்த நிகழ்வு மற்ற நாட்களில் நடைபெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்திலிருந்து இக்கோயிலுக்குச் செல்ல நகர பேருந்து வசதிகள் உண்டு. குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் மாலை முதல் விடிய விடிய சிறப்பு பேருந்துகள் இயங்கும். விடிய விடிய நடைபெறும் இந்த அபிஷேகத்தைக் கண்டு விநாயகரை வழிபட்டால் மாணவர்களின் கல்வி ஞானம் பெருகுவதோடு சர்வ சங்கடங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். நன்றி. அன்புநந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.